ஒரு மனிதன் அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லா சொல்றாரு, இன்ன அகல்லல் ஐபி அலம்ரஇன் யஜ்லிஸ ஃபீ பைத்தி. ஒரு மனிதன் குறையே இல்லாமல் குறைச்சிக்கொள்ளணுமா இருந்தால் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறது தான். நான் குறைகள் அற்ற ஒரு நிலையில் அவர் குறைத்து கொள்ள வேண்டுமெண்டா, குறை இருக்கும் அப்பையும் வீட்டில் உட்கார்ந்தா 75% குறை என்ன செஞ்சிடும், போய்விடும் அப்படி என்று சொல்லி தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் மக்ஹூல் என்ற அறிஞர் சொல்கிறாரு, இன்கானல் ஃபதுலு ஃபில் ஜமாஅத்தில் சிறப்பு இருந்தாலும் ஃபஇன்ன ஸலாமத ஃபில் உஸ்லா, தனிமையில் தான் சாந்தி இருக்கிறது. தனிமையில் தான் சலாமத் என்ன செய்கிறது, தனிமையில் தான் இருக்கிறது அவர் சொல்கிறாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியில் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அதாவது 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தை சேர்ந்த ஒரு அறிஞர். இவருக்கு நிர்பந்தமான தனிமை வாழ்க்கை ஒன்று அமைஞ்சுது. சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவு கடல், பேணுதல்ல மிகவும் சிறப்பான மனிதர். 2ஆம் நூற்றாண்டா சிறந்த தாபியங்கள் வாழக்கூடியது. ஆனால் இவர் நிரந்தரமாக தனிமையிலே வாழ வேண்டிய ஒரு கட்டத்தை இவர் அடைந்தார். இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாவுடைய வாழ்க்கையை நம்ம பேசலாம். அந்த சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஏன் அப்படி தனிமையில் ஆனார்னு சொன்னால், அவருக்கு இந்த மக்கள் பற்றிய அறிவு அதிகம், மக்களை பற்றிய விளக்கம் அவருக்கு நிறைய அதிகம். அதே நேரம் எந்த ஒரு எந்த ஒரு அரசரிடத்திலும் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டார். காதியாக என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது முடிவெடுத்துட்டார். ஆனால் அன்றைய காலத்தில் நல்ல அறிஞர்களாக இருந்தால் அவரை கதால வைக்கணும் என்ன செய்வாங்க, அந்த மன்னர்மார்கள் விரும்புவார்கள். கட்டுப்படலைண்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வேலைக்கு வரலன்னு நினைக்க மாட்டாங்க, நான் பொருத்தமற்ற அரசன், நான் தகுதியற்ற அரசன் என்ற முடிவில் இவர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. ஸோ இவர் நாளைக்கு இவரால் என்ன செய்யலாம், கிளர்ச்சி ஏற்படலாம் என்ற சிந்தனை வரும். அதனால் விட மாட்டாங்க. சுஃபியான் அத்-தௌரி உறுதியாக இருந்தார், நான் கலாவுக்கு போவதில்லை, அதுக்கு போகிறதில்லை. இதனாலேயே அவருடைய வரலாறில் அறவாசி என்ன இருக்குமெண்டா, ஊரா திரிகிறது, ஒளிஞ்சி வாழ்கிறது. இதே தான் அவர்கிட்ட இருக்கும். அந்த ஒளிஞ்சி போகிற டைமில் கேட்ட செய்திகள் தான் ஹதீஸ்களாக வரும். சுஃபியான் அத்-தௌரியை நான் அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், பஸ்ராவில் கேட்டேன், மக்காவில் கேட்டேன், மதீனாவில் கேட்டேன் வருதுன்னா பேத்து தேடி படிக்கலை. சுஃபியான் அத்-தௌரி ஒவ்வொரு இடமா என்ன செஞ்சார், போய்கண்டே இருந்தார். இவருக்கு நிர்பந்தமான ஒரு தனிமை அவருக்கு என்ன செஞ்சது, ஏற்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். எந்த அளவுக்கு தனிமைன்னு சொன்னால், சில ஈத்தமர தோட்டங்களில் வேலைக்காரராக இருந்திருக்கிறார். ஈத்தமர தோட்டங்களில் வேலைக்காரராக அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இருந்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பஸ்ராவுடைய ஈத்தம்பழம் சிறப்பா, கூஃபாவுடைய ஈத்தம்பழம் சிறப்பான்னு கேட்குறாரு. அப்போ அதில் கூஃபாலது பஸ்ரா அப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்ன நான் பஸ்ராட ஈத்தப்பழம் சாப்பிட்டதில்லை அப்படின்றாரு. பஸ்ரால தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஈத்தப்பழ தோட்டத்துக்கு காவலாளி ஆகிக்கிறார். நான் பஸ்ராட ஈத்தம்பழம் சாப்பிட்டதில்லை என்றார். இப்போ பொய் சொல்கிறாரு அப்படின்னு அதுதான் காவலாளியாக இருந்தால் 2 ஈத்தப்பழத்தை வாயில் போட்டு தான் நெரிப்பார் அப்படின்னு. அப்போது இதை கொண்டு போய் அங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறாரு. அவர் சொல்கிற சந்தேகம் இல்லாமல் அதுதான் சுஃபியான் அத்-தௌரி அவரை பிடிச்சிருங்கன்றார். என்ன காரணமாகண்டா, அவ்வளோ பேணுதலானவர் அவர் இருந்தார். அவ்வளவு என்னது பேணுதலான மனிதராக, அதாவது தனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல எந்த வகையிலும் சம்பந்தப்படாத மனிதராக இருந்தார். அவருடைய அதாவது இந்த அல் உஸ்லா வல் இன்ஃபராத் என்ற நூல் இமாம் இப்னு அபி துன்யா கொண்டு வரக்கூடிய செய்தி 28ஆம் பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார், சுஃபியான் அத்-தௌரி எனது கையை பிடிச்சு சொன்னார். அதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சொல்கிறாரு, அதாவது ஒரு ஓரத்தில் நாங்கள் 2 பேர் இருந்தோம். ஃபபக் அவர் அழுகிறார். அவர் சுஃபியான் அத்-தௌரி அழுகிறார். அழுதுட்டு சொன்னார், யா அபா முஹல்ஹிலே இனிஸ்ததஅத அல்லா துகாலித ஃபீ ஸமானிக ஹாதா அஹதன் ஃபஃஅல், யாரோடையும் கலந்து வாழாமல் ஒன்னால் இருக்க முடியும்டா இரு. மிக பேணுதலான இமாம், ஹதீஸ்லாம் அவ்வளவு அறிவுள்ள ஒரு இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறாரு, யாரோடும் கலந்து வாழ முடியாமல் ஒன்னால் இருக்க முடியுமாடா. 5 நேரம் பள்ளிக்கு போகிற ஒரு அறிஞர் சொல்கிறார், எனக்கு 5 நேரம் ஜமாத்தும் ஜும்மாவும் இல்லைன்னா நான் வீட்டில் தான் இருந்திப்பேன். அந்த மாதிரி உன்னால் முடியுமாக இருந்தால் அப்படி இருந்து ஒரு எத்தனாம் நூற்றாண்டு, 2ஆவது நூற்றாண்டில் சொல்கிறார், அந்த மாதிரி இருந்து கொள் சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது ஃபல்யகுன் ஹம்முக மரம்மத்த ஜிஹாசிக், உன்னை வண்டியை அதை சீர்படுத்துவது மட்டும் உன்னை எண்ணமாக இருக்கட்டும். வீட்டில் வண்டியை சரி பண்ணிக்கிறது, உன்னையை திருத்திக்கிறது, வீட்டை சரி பண்ணிக்கிறது, இதுதான் உன்னோட வேலையாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும். வஹ்தர் இத்யானஹா உலாயில் உமரா, இந்த ஆட்சியாளர்களிடத்தில் போவதை மட்டும் என்ன செய், நீ கவனமாக இருந்து கொள். வர்கப் இலல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாவின் பக்கமே உனது முழு ஆசையை வைத்துக்கொள். ஃபி ஹவாஇஜி கல, அதாவது உன்னுடைய தேவைகளாக இருந்தால் இறைவன் பக்கமே உனது முழு ஆசையை வைத்துக்கொள். வஃப்ரக் இலைஹி ஃபீமா யனூபிக், உனக்கு சுமையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் இறைவன் பக்கம் தான் எல்லாத்தையும் கொட்டு, இறைவன் பக்கமே உனது மனதை திறந்து விடு. வஅலைக பில் இஸ்திக்னா அன் ஜமீஇன் நாஸ், எல்லா மக்களை விட்டும் ஒதுங்கி நின்று, தேவைகளை கையேந்திராத, ஒதுங்கி நின்று விடு. ஃபர்ஃபா ஹவாயிஜக இலா மல்லா தஅதுமுல் ஹவாயிஜு இந்தஹு, தேவைகள் எவனிடத்தில் பெருசாக விளங்காதோ அவனிடத்தில் தேவை முறையீடு. யாரு?
அல்லாஹ் சொல்றார். இந்த அனுபவம் சுஃபியான் தௌரிக்கு ஏற்பட்டவர் சொல்லி காட்டுறாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அலமுல் யௌம பில் கூஃபா, இன்றைக்கு கூஃபால எனக்கு யாரையும் தெரியாது, அஹதன் லவ் ஃபரக்து இலைஹி ஃபீ கர்லி அஷ்ரத்தி தராஹிம் ஃபஅக்ரதனி, 10 திர்ஹம போய் கேட்டு நான் வெளியே வந்துட்டேன்டா, போய் வர்றதுக்குள்ள சுஃபியான் தௌரி 10 திர்ஹம் கேட்டாருன்னு சொல்றாக்கள் தான் இங்கே இருக்கின்றார். எங்கே இது? கூஃபால 2வது நூற்றாண்டில், கூஃபால 2வது நூற்றாண்டில். அதனால் யாரோடையும் பழகாத. சுஃபியான் தௌரி 2ஆம் நூற்றாண்டில் கூஃபா பற்றி சொல்கிறாருண்டா, நம்ம இந்த காலத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமானிதம் நிற்கவே நிற்காது. இதை சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில், தியாகத்துக்கு மத்தியில் தான் பட்ட அனுபவத்தை தன் மாணவர்கிட்ட சொல்கிறார். இத்தனைக்கும் ஒரு சிறப்பான ஒரு இமாம், தனது நூல்களை எல்லாம் வந்து நிலத்தில் புதைச்சி வச்சிருந்தார், பேக்கில் போட்டு நிலத்தில் என்ன செஞ்சார், புதைச்சி வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இமாம். அவரோட ஒரு மாணவர் ஒரு இடத்துல வச்சு அதை எடுக்கிறதுக்கு போகிறாரு. எடுத்த உடனே அவர் சொல்கிறார், வஃபிர் ரிகாசி அல் ஹுமுஸ், என்னது நிலத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அது என்னது புதையல், புதையலில் 5 ஒன்று ஜக்காத்து கொடுத்துருணுன்றாரு. அப்படின்னா எனக்கு 5 ஒன்று எனக்கு தந்திருக்கேன்ட்டார். யார்? அவரோட மாணவர். அந்த அளவுக்கு அவருடைய என்ன அதாவது பயணங்கள்லாம் இருந்துச்சு. இறுதியாக எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவரை ஒரு இடத்துல அடக்குறாங்க. அவ்வளவு மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் 5-6 பேர் போய் நைட்டில் தான் தொழுவிச்சாங்க. 5-6 பேர் போய் நைட்டில் தொழுவிச்சாங்க. இவ்வளவுக்கும் மத்தியிலும் அவருடைய அந்த தனிமைக்கு மத்தியில் அவருக்கு கிடைச்ச அந்த அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து அவர் தனிமை சம்பந்தமாக பேசின அவ்வளவு செய்திகள் இருக்கும். அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய அந்த பேணுதல் சம்பந்தமாக ஒரு செய்தி, வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள். அவர் ஒரு தன்னை மாணவர் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிக்கிறார். அந்த ஒளிஞ்சிக்கிற டைமில் அங்கே ஒரு பறவை பார்க்குறாரு, ஒரு குருவியை பார்க்குறாரு, அடைச்சி வச்சுக்க வேண்டிய. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை வந்து எனக்கு விலைக்கு தாரான்னு கேட்குறார். விலைக்கு தாரீங்களான்னு கேட்குறாரு. விலைக்கு தாரேன்னு சொல்கிறார். அந்த நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கங்கன்றார். இல்லை எனக்கு விலைக்கு தாங்கன்றார். ஒரு தீனாரை கொடுத்து அந்த குருவியை விலைக்கு வாங்குறார். விலைக்கு வாங்கினவர் என்ன செய்யறார், பறக்க விட்டார். அதை என்ன செஞ்சிட்டாரு, அதை பறக்க விட்டுட்டார். பறக்க விட்டால் அதாவது மிருகங்கள்கிட்ட, கால்நடைகள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு எப்பயும் இருக்கும் படைப்புகளோட. அது சரியாக உணர்ந்தவருக்கு அது விளங்கும். அது ஒரு பழக்கத்தை ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ அந்த பறக்க விட்டதில் இருந்து எப்பயும் அது பகலில் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். இரவாகினால் அந்த கூட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுடும். அந்த இரவாகினா கூட்டுக்கு பக்கத்தில் நின்றுடும். அங்கே இருக்கிற டைமில் தான் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் மௌத்தாகிறாங்க. சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் அங்கே மௌத்தாகிறாங்க. அவரை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பறவையை நம்ம கபருக்கு மேலே பார்ப்போம். அந்த பறவையை அந்த கபருக்கு மேலே பார்ப்போம். ஒரு நாள் பார்த்தோம் இறந்து கிடந்தது என்றான். ஒரு நாள் பார்த்தோம் அந்த கபருக்கு மேலே அது என்ன செஞ்சது, இறந்து கிடந்தது அப்படின்னு சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா தனது படைப்புகள், பிராணிகள், இதன் மூலம் அல்லாஹ் தன் அருளை என்ன செய்கிறா, அந்த இமாமுக்கு என்ன செய்கிறா, அந்த இமாம் மீது அல்லாஹ் வச்ச கருணை அல்லாஹ் தஆலா காட்டுறார். நீங்கள் சுஃபியான் தௌரின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிஞர், சாதாரண அறிஞர்லாம் அவ்வளோ பெரிய அறிஞர். அன்புள்ள சகோதரர்களே, அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள், அந்த வழிகாட்டல்கள், அந்த இல்முடைய பேணுதல் எல்லாமே அவருடைய இந்த தனிமையில் அவர் நிர்பந்தமாக அலைய வேண்டி வந்த நிலையின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த மன்சிலத் என்றதான் நம்ம என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்குறோம். தனிமையில் ஒரு அறிஞர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு போல அந்த அனுபவம் கிடைச்ச வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபுதைல் இப்னு ஐயால் போன்ற நிறைய அறிஞர்கள்ட மடியில எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார், பகிரங்கமாக தேடி வார டைமுகளில். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அவர் என்ன செஞ்சார், இருந்தார்.